திருகோணமலை துறைமுகத்தில் ஈரானிய போர்க்கப்பல் IRINS புஷ்கர் நங்கூரமிடுவது மற்றும் அதன் பணிகள் தரைவழியாக கொழும்புக்கு மாற்றப்படுவது என்பது இந்திய பெருங்கடலில் ஒரு மிகப்பெரிய இராணுவ புவியியல் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக ஈரானின் வருகை வெறும் மனிதாபிமானமா அல்லது இராணுவ செய்தியா என்ற கேள்வி பலரிடம் எழுந்திருக்கிறது. ஈரானிய கப்பலில் உள்ள பயணிகள் கொழும்புக்கு மாற்றப்பட்டு பின்னர் கப்பல் திருகோணமலைக்கு செல்வது என்பது ஒரு வழக்கமான நடைமுறை அல்ல. பயணிகள் தரைவழியாக தலைநகர் கொழும்புக்கு செல்வது என்பது உயர்நிலை ஈரானிய அதிகாரிகள் மற்றும் இலங்கை அதிகாரிகளுக்கு இடையிலான ரகசிய ஆலோசனைகளுக்கு வழிவகுக்கலாம். அதே நேரம் அமெரிக்காவின் கடும் பொருளாதார தடைகளுக்கு மத்தியிலும் ஈரானிய கடற்படை இந்திய பெருங்கடலின் கிழக்கு கரையில் உள்ள ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த துறைமுகத்தை பயன்படுத்த முடியும் என்பதை இது உலகுக்கு காட்டுகிறது. இலங்கை அரசின் இந்த நடவடிக்கையானது இனிவருகின்ற காலங்களில் திருகோணமலையை அமெரிக்கா வலிந்து தன்வசப்படுத்த கோருவதற்கான முயற்சிகளையும் முஸ்தீவுகளையும் ஏற்படுத்தும். ஏனென்றால் இதுவரை காலமும் திருகோணமலை மீதான கண் உலக நாடுகளுக்கு பரவியிருந்தது. இந்த நிலையில் அமெரிக்கா தன்னுடைய கேந்திர முக்கியத்துவ நலனை பேணுவதற்காக திருகோணமலையை கோரக்கூடிய சாத்தியப்பாடுகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அமெரிக்காவின் இந்தோ பசிபிக் வியூகத்தில் திருகோணமலை ஒரு தவிர்க்க முடியாத புள்ளி. இன்றைய நிகழ்வு அமெரிக்காவின் கோரிக்கையை இன்னும் வலுப்படுத்தும். ஈரானிய போர்க்கப்பல்கள் உங்கள் துறைமுகத்தில் இருப்பது பிராந்திய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்ற வாதத்தை அமெரிக்கா முன்வைக்கும். ஈரானிய மற்றும் சீன கப்பல்களின் நடமாட்டத்தை கண்காணிக்க திருகோணமலையில் ஒரு தர்க்க ரீதியான ஆதரவு மையம் அமைக்க அமெரிக்கா இலங்கைக்கு பெரும் அழுத்தத்தை கொடுக்கும். MCC மற்றும் சோஃபா ஒப்பந்தங்களின் மறுவருகை, அமெரிக்கா ஏற்கனவே இலங்கையுடன் செய்ய முயன்ற பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் மீண்டும் மேசைக்கு வரக்கூடும். வரலாற்றை திரும்பி பார்த்தால் திருகோணமலை எப்போதும் வல்லரசுகளில் மோதல் களமாகவே இருந்துள்ளது. 1980களில் இந்தியா அமெரிக்கா மோதல். அன்று இலங்கை அமெரிக்காவுக்கு எண்ணெய் தாங்கிகளை வழங்க முயன்ற போது இந்தியா தனது பாதுகாப்பை கருதி அதை தடுத்தது. இன்று சீனா ஹம்பாந்தோட்டையில் நிலை பெற்றுவிட்டது. இதற்கு பதிலடியாக அமெரிக்கா திருகோணமலையில் கால் பதிக்க துடிக்கிறது. ஈரானின் இன்றைய வருகை அமெரிக்காவுக்கு ஒரு நுழைவுச்சீட்டு போல அமைந்துவிட்டது. உண்மையில் இலங்கை திருகோணமலையை அமெரிக்காவுக்கு வழங்குமாகின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இலங்கையின் தற்போதைய பொருளாதார மற்றும் அரசியல் சூழலை வைத்து பார்க்கும்போது சமநிலைப்படுத்தும் தந்திரம் இலங்கை அனைவருக்கும் நண்பர் என்ற கொள்கையை பின்பற்றினாலும் சீனாவின் பிடியிலிருந்து தப்ப அமெரிக்காவின் ஆதரவு இலங்கைக்கு தேவையானது. IMF மற்றும் உலக வங்கியின் ஆதரவை பெற அமெரிக்காவின் சில இராணுவ கோரிக்கைகளுக்கு, உதாரணமாக திருகோணமலையில் அமெரிக்க கப்பல்கள் எரிபொருள் நிரப்ப அனுமதிப்பது இலங்கை இணங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். இராணுவ புவியியல் உண்மை. சீனா தெற்கிலும், அதாவது ஹம்பாந்தோட்டையிலும், இந்தியா மேற்கில் கொழும்பிலும் இருக்கும்போது கிழக்கு கரையில், அதாவது திருகோணமலையில் அமெரிக்காவை அனுமதிப்பதன் மூலம் ஒரு அதிகார சமநிலையை உருவாக்க இலங்கை முயலலாம். திருகோணமலை என்பது இனி ஒரு சுற்றுலா தலம் மட்டுமல்ல, அது இந்திய பெருங்கடலின் செக்கர் போர்ட் என்று சொல்லலாம். ஈரானிய கப்பல் வந்து செல்வது ஒரு ஆரம்பம் மட்டுமே. வரும் காலங்களில் அமெரிக்க கடற்படையின் நடமாட்டம் திருகோணமலையில் பகுதியில் அதிகரிக்கும். திருகோணமலை எண்ணெய் தாங்கி வளாகத்தின் பாதுகாப்பு என்ற பெயரில் அமெரிக்க தொழில்நுட்ப வல்லுநர்கள் அங்கு நிலைநிறுத்தப்படலாம். இது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான நிழல் போர் இலங்கை மண்ணில் ஒரு புதிய வடிவத்தை எடுத்து காட்டும் என்றும் சொல்லலாம். குறிப்பாக ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். IRINS புஷ்கர் வெறும் கப்பல் அல்ல, அது ஒரு கடல்சார் தளம். ஈரானிய கடற்படையின் புஷ்கர் என்பது ஒரு துணைக்கப்பல் அல்லது தளபாட கப்பல் என்று சொல்லலாம். இது ஏவுகணைகளை ஏவும் திறன் கொண்ட போர்க்கப்பலுக்கு தேவையான எரிபொருள், ஆயுதங்கள் மற்றும் உளவு தகவல்களை வழங்கும் ஒரு மிதக்கும் தளம் போல செயற்படும். பயணிகள் கொழும்புக்கு மாற்றப்படுவது என்பது ஈரானிய உளவுத்துறை அதிகாரிகளுக்கும் இலங்கையில் உள்ள சில முக்கிய புள்ளிகளுக்கும் இடையே நடைபெறும் ரகசிய பேச்சுவார்த்தையாக இருக்கலாம் என சர்வதேச அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள். உண்மையில் திருகோணமலையில் ஈரானிய கொடி பறப்பதை அமெரிக்காவால் சகித்துக் கொள்ள முடியாது. இதற்காக அமெரிக்கா கையாளப் போகும் மேலதிக நகர்வுகள் எப்படி இருக்கும் என்றால், இந்திய பெருங்கடலில் சட்டவிரோத கடத்தல் மற்றும் ஈரானிய கப்பல் நடமாட்டத்தை கண்காணிக்கிறோம் என்ற பெயரில் திருகோணமலையில் அதிநவீன ரேடர் கண்காணிப்பு மையத்தை அமைக்க அமெரிக்கா இலங்கையை வற்புறுத்தும். அதிவேக பதில் நடவடிக்கை. குறிப்பாக ஏற்கனவே அமெரிக்காவின் 7வது கடற்படை திருகோணமலை துறைமுகத்தை ஒரு அவசரகால விநியோக மையமாக பயன்படுத்த இலங்கையிடம் அனுமதி கோரியுள்ளது. ஈரானின் வருகை இந்த கோரிக்கையை அவசர தேவையாக மாற்றும். இலங்கையில் ஏன் பயணிகளை கொழும்புக்கு மாற்றியது? இது மிகவும் புத்திசாலித்தனமான ஒரு ராஜதந்திர நகர்வு. திருகோணமலையின் முக்கியத்துவம். திருகோணமலை ஒரு இராணுவ ரீதியான சென்சிட்டிவ் பகுதி.
அங்கு வெளிநாட்டு அதிகாரிகள் தங்குவதை விட அவர்களை கொழும்பு, அதாவது இலங்கையினுடைய தலைநகருக்கு அனுப்பி கண்காணிப்பு வளையத்திற்குள் வைப்பது இலங்கைக்கு பாதுகாப்பாக அமையும். திருகோணமலையில் ஈரானியர்கள் தங்குவதை அமெரிக்காவும் ஸ்டேலும் கடுமையாக எதிர்க்கும். இதை தவிர்க்கவே அவர்கள் கொழும்புக்கு மாற்றி ஒரு மனிதாபிமான நடவடிக்கை போல இலங்கை காட்டுகிறது. இலங்கை இப்போது உலக வல்லரசுகளின் அதாவது முனையாக மாறியுள்ளது. 1987 ஒப்பந்தத்தின்படி திருகோணமலையில் இந்தியாவின் அனுமதியின்றி வேறு யாரும் கால் பதிக்க முடியாது. ஆனால் ஈரான் இந்தியா உறவு சுமூகமாக இருப்பதால் இந்தியா அமைதி காக்கிறது. அதே நேரம் ஹம்பாந்தோட்டையை வைத்திருக்கும் சீனா திருகோணமலையில் அமெரிக்கா வருவதை தடுக்க ஈரானை பயன்படுத்தலாம். இழந்த செல்வாக்கை மீட்க திருகோணமலையை தனது இந்திய பெருங்கடல் கோட்டையாக்க துடிக்கிறது அமெரிக்கா. இப்படியான ஒரு சூழலில் புவியியல் ரீதியாக சில அதிர்ச்சி தகவல்களும் கிடைக்கிறது. திருகோணமலை துறைமுகம் என்பது இயற்கையிலேயே ஒரு சப்மரைன் ஹைட் அவுட், அதாவது நீர்மூழ்கி கப்பல்கள் ஒளிந்திருக்கும் இடம். இதன் ஆழமான கடற்பரப்பில் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் ரேடர்களுக்கு தெரியாமல் நுழைய முடியும். ஈரானிய கப்பல்கள் இங்கு வந்து செல்வது எதிர்காலத்தில் ஈரானிய அல்லது சீன நீர்மூழ்கி கப்பல்கள் இந்த துறைமுகத்தை பயன்படுத்த ஒரு முன்னோட்டமாக இருக்கலாம். ஆகவேதான் இலங்கையின் இந்த நடவடிக்கையை அமெரிக்கா மிக தீவிரமாகவும் அதே சமயம் ஒரு எச்சரிக்கை மணியாகவும் எடுத்துக்கொள்ளும். அமெரிக்க வெளியுறவுத்துறை மற்றும் பென்டகன் பார்வையில் இதற்கான எதிர்வினைவுகள் 3 நிலைகளில் இருக்கக்கூடும். ஒன்று, அமெரிக்காவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல். அமெரிக்காவை பொறுத்தவரை ஈரான் ஒரு பயங்கரவாத ஆதரவு நாடு. ஈரானிய போர்க்கப்பல் திருகோணமலை போன்ற ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடத்திற்கு வருவதை அமெரிக்கா ஒரு சாதாரண நிகழ்வாக பார்க்காது. கண்காணிப்பு அதிகரிப்பு. அமெரிக்காவின் உளவு செயற்கைக்கோள்கள் மற்றும் 7வது கடற்படையின் கண்காணிப்பு திருகோணமலை மற்றும் இலங்கை வான்பரப்பில் உடனடியாக அதிகரிக்கக்கூடும். ஈரானிய அதிகாரிகள் கொழும்பிற்கு மாற்றப்படுவதால் கொழும்பில் உள்ள அமெரிக்க மற்றும் ஆஸ்திரேலிய உளவு அமைப்புகள் அவர்களின் ஒவ்வொரு அசைவையும் கண்காணிக்க தொடங்கும். அதேபோல இலங்கைக்கு வரும் ராஜதந்திர அழுத்தம். அமெரிக்கா உடனடியாக பகிரங்கமாக எதிர்க்காவிட்டாலும் திரைக்கு பின்னால் அழுத்தங்களை செலுத்தும். யாருக்கு விசுவாசம் ஆக இருக்கப் போகிறீர்கள் என்ற கேள்வி இலங்கையின் பொருளாதார ரீதியாக அமெரிக்கா மற்றும் IMF-ஐ சந்திக்கும் போது ஈரானுக்கு ஏன் இடமளிக்கிறீர்கள் என்ற கேள்வியும் எழுப்பப்படும். GSP+ மற்றும் பொருளாதார உதவிகள் இலங்கையில் எதிர்பார்த்திருக்கும் நிலையில் இலங்கையின் ஏற்றுமதிக்கு அமெரிக்கா வழங்கும் சலுகைகள் மற்றும் நிதி உதவிகளின் மறைமுக முட்டுக்கட்டைகள் போடப்படலாம். திருகோணமலையை கோருவதற்கான பெரிய காரணம் ஒன்று இருக்கிறது. அதாவது மிக முக்கியமான புள்ளி, ஈரான் வந்ததையே அமெரிக்கா தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளும். அமெரிக்காவின் வாதம், பாருங்கள், உங்கள் துறைமுகத்தை ஈரான் போன்ற நாடுகள் பயன்படுத்துகிறது, உங்கள் பாதுகாப்பு பலவீனமாக இருக்கிறது, எனவே நாங்கள் இங்கே ஒரு கண்காணிப்பு மையத்தையோ அல்லது பாதுகாப்பு ஒத்துழைப்பு மையத்தையோ அமைக்க அனுமதி வேண்டும் என இலங்கை அரசை அமெரிக்கா நெருக்கடிக்குள்ளாக்கும். இந்த நிலையில் திருகோணமலையில் ஈரானிய இருப்பு அதிகரித்தால் அதற்கு ஈடாக அமெரிக்கா தனது போர் கப்பல்களை அங்கு அடிக்கடி நிறுத்தவும் கூட்டு பயிற்சிகளை நடத்தவும் அனுமதி கேட்கும். இந்த நிலையில் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இலங்கையின் நம்பகத்தன்மை தொடர்பிலான கேள்விகளும் எழலாம். அமெரிக்கா தலைமையிலான இந்தோ பசிபிக் வியூகத்தில் இலங்கை ஒரு நம்பகமான பங்காளியாகின்ற சந்தேகம் அமெரிக்காவுக்கு வலுப்படும். ஏற்கனவே சீனாவுக்கு ஹம்பாந்தோட்டை வழங்கிய நிலையில் இப்போது ஈரானுக்கு திருகோணமலையில் இடமளிப்பது அமெரிக்காவை இலங்கைக்கு எதிராக ஒரு கடினமான நிலைப்பாட்டை எடுக்க தூண்டும் என்று சொல்லலாம். இதன் விளைவு அமெரிக்கா இலங்கையிடமிருந்து மிக தெளிவான சொல்லப்போகும் ஒரு செய்தி, நீங்கள் ஈரானுக்கு கதவை திறந்தால் நாங்கள் அந்த துறைமுகத்தின் சாவியை எங்களிடம் கேட்க வேண்டியிருக்கும். இதன் விளைவாக வரும் மாதங்களில் அமெரிக்காவின் உயர்மட்ட அதிகாரிகள் இலங்கைக்கு அடுத்தடுத்து விஜயம் மேற்கொள்வதை நாம் காணக்கூடியதாக இருக்கும்.